ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் பிரித்திகா. இன்றைக்கி உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங் ஒர்க்கோட டே 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஒயிட் வாஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் வந்து ஃப்ரண்ட்டில் செப்ரேட்டாக இருக்குது. அப்புறம் மீதி ரூம்ஸ் எல்லாம் இங்கே வந்து உள்ளெல்லாம் அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து கிச்சன் தான் டுடே அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டு செல்ஃப்ஸு, அதுக்கப்புறம் அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி இங்கே வீடு ஒன்று காலி பண்ணியிருந்தாங்களே நம்ம வீடு, அந்த வீட்டில் வந்து எல்லாமே எடுத்து கொண்டு போய் நம்ம அந்த வீட்டில் வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியாக இந்த மாதிரி க்ராசரிஸ் எல்லாம் தனித்தனியாக கொட்டி வச்சு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடலாம், வாஷ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் எல்லாமே ரீஃபில், அதில் அந்தந்த பொருள் எல்லாமே நாங்கள் ரீஃபில் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே அந்த கிச்சன் ஓகே அவங்க அடித்து கொடுத்துட்டாங்க. ஒயிட் வாஷ் முடிஞ்சது. இந்த வீடியோவில் நான் பிஃபோர் ஒயிட் வாஷும் ஆஃப்டர் ஒயிட் வாஷும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு ஸ்டிக்கரிங் எல்லாமே இந்த டைம் எடுத்துட்டோம். செல்ஃப் அதாவது வாலில் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு போத் சைட்லேயுமே நாங்கள் ஒட்டியிருந்தோம். அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போது பெட்ரூமில் மட்டும் 2 வால்லையுமே ஸ்டிக்கரிங் இருக்குது, மீதி எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ளூ கலர் ஃப்ளார் இருக்கா, நான் ஆஃப்டர் ஒயிட் வாஷ் காமிக்கிறேன். அந்த ப்ளூ கலர் ஃப்ளார் இருக்காது. அதே மாதிரி பெட்ரூம்லேயும் இந்த ரெட் கலரில் அந்த ஹார்ட்டின் போட்டாங்க அந்த கப்பிள்ஸ், அந்த ஸ்டிக்கரும் இருக்காது. அதே மாதிரி அதே ரூமில் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரீவோட ஸ்டிக்கரிங் இருக்கும், அதுவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் மாற்றிருக்கோம். அதே மாதிரி கலர் கூட இதே சேம் கலர், பட் இதை விட ஒரு ஷேடு கம்மியாக லைட் ஷேட் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இது வந்து இப்போது 2-3 டேஸ் ஒர்க் இது போச்சு. அது எல்லாமே உங்ககிட்ட இது 1 வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள். நிறைய ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ அடிக்கும் போது உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஒரு லைட் கலர், லைட் பேபி பிங்க் அந்த ஷேடில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் கலர் மாதிரி இருந்துச்சுல, அதுதான் நாங்கள் அடிச்சிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் லைட் கலராக போகலாம், ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் லைட் கலர் தான் அடிச்சிருந்தோம். வெளியே அவுட்ரூமே நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு அவுட்ரூமே அடிச்சிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். சேம் ஆரஞ்சு கலர்லேயே லைட்டாக இந்த டைம் வந்து அந்த ஒரு பிங்க்கும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர், அந்த கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிருந்தோம். அந்த கலருமே சூப்பராக இருந்துச்சு. கிச்சனோட அவுட்புட்டே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. இது வந்து 3rd டே நான் வந்து இது முடிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு. இப்போது இந்த வால் ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, ஃப்ளார், இதை விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ஸ்டிக்கர்ஸுமே எடுத்துருந்தோம், வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோஃபா கவர்லாம் ஏன் போடலன்னா அம்மா வந்து எல்லாமே வாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் நம்ம வந்துட்டு வீடெலாம் நல்லா வேக்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சோஃபா கவர் போட்டுக்கலாம், ஸ்க்ரீன் எல்லாம் போட்டுக்கலான்னு சொல்லி ஸ்க்ரீன் எல்லாம் எதுவுமே போடல ஃப்ரெண்ட்ஸ். பெட் கவர் எதுவும் போடல. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வாஷிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக போட்டுக்கலாம், வேக்யூம் எல்லாம் போட்டுட்டு நீட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மட்டும் பெண்டிங் ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒயிட் வாஷை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 வீக் வந்து இந்த ஒயிட் வாஷ் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவுட்ரு அடிச்சுட்டு அப்புறம் அந்த காலி பண்ணாங்களே அவங்க வீடும் வந்துட்டு அடித்து கொடுத்தாங்க. ஸோ அந்த வீடியோலாம் நீட்டாக ப்ராப்பராக நமக்கு மேரேஜ்க்கு அது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டோம். அதையும் எல்லாம் நீட்டாக பண்ணிவிட்டு ஒர்க் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.